இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. கோவைவானே ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். This podcast is brought to you as a joint initiative between Anubhav, the National Institute of Social Defense, Ministry of Social Justice and Empowerment, and Media for Community Foundation. Project coordinators Dr. R. Sridhar and Alok Verma. Radio coordinators Pooja Murada, Kaushalya and Sai Sudha. Producers Kovai Vani, Kovai Care Retirement Communities. If you are a senior citizen and need help, contact our Elder Helpline 14567 between 8 a.m. and 8 p.m. We promise to help you lead a better life. I repeat, 14567 between 8 a.m. and 8 p.m. வணக்கம். நேயர்களுக்கு கோவை வாணியின் சார்பாக ஸ்ரீதரனின் அன்பு கலந்த வணக்கங்கள். ஏண்டா சளி பிடிச்சிருக்கா? சரியா தூங்கலையா? குரல் கம்முது என்று கேட்டு பதறும் நம் அம்மாக்கள் எந்த பல்கலைக்கழகத்திலும் மருத்துவர் பட்டம் பெற்றதில்லை. வானம் வடக்கே கருகலாயிருக்கு, அதாவது கிருட்டிண்டு வருது, மழை வருமாட்டு இருக்கு, மாடியில காயற வத்தலை எடுத்துட்டு வா என்று சொன்ன பாட்டி ஐஎம்டியில் வேலை செய்தவரும் இல்லை. ஐஎம்டியோட சாயம் வெளுத்தாலும் வெளுக்கலாம், ஆனா நம்ம பாட்டி சொன்னா சொன்னதுதான். ஆடிப்பட்டம் தேடி விதை என இன்றும் சொல்லும் வரப்பு குடியானவன் என்றும் விவசாய கல்லூரியின் பக்கம் தலை வைத்து கூட படுத்ததில்லை. முந்தா நாள் சமைத்த கறி அமுதனினும் அருந்தோம் என பாடிய தேரன் சித்தர் மைக்ரோபயாலஜி பாடம் படித்ததில்லை. செந்தட்டிக்கும் ஓடத்திருப்பிக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, எங்கேயோ நின்றுட்டு இருக்குங்க, பிடிச்சிட்டு வரேன் என்று சொல்லி மேய்ச்சல் நிலத்துக்கு ஓடும் முனியாண்டிக்கு 60 ஆடுகளிலிருந்து 2 மட்டும் காணவில்லை என்பதை கண்டுபிடித்ததில்லாமல் அவற்றுக்கு உடம்பும் சரியில்லை என்று சொல்லும் அறிவாற்றல் எங்கிருந்து அவனுக்கு கிடைத்ததோ? அப்புறம் எப்படி இவர்கள் எல்லாம் இப்படி துல்லியமாய் கணக்கிடுகிறார்கள்? எங்கிருந்து அந்த அறிவாற்றல் அவர்களுக்கு கிடைத்ததோ? இப்போது எங்கே அந்த அனுபவம்? வள்ளுவர் சொன்ன மெய்ப்பொருள் காணும் அறிவும், பாரதி சொன்ன விட்டு விடுதலையாயிருந்த மனமும் சில காலமாக ஒட்டுமொத்தமாக காணாமல் போனதினால் அத்தனை அறிவையும் இழந்து வருகிறோம். இக்காலத்தின் அவசர வாழ்க்கையின் காரணம்தான் அந்த அனுபவ பாடங்கள் நம்மிருந்து அழிந்து போயின. வடநாட்டு கம்பெனிகளின் விளம்பரத்தில் மயங்கி நம் ஆன்றோர்களின் பலாப்பழம் மாந்தம், பச்சைப்பழம் கபம் என்ற அறிவுரைகளை மறந்தோம். நம் பாட்டிமார்கள் ஓமத்தை வாணலில் வறுத்து நீரில் கொதிக்க வைத்து குழந்தைகளுக்கு கொடுப்பதும், வசம்பை கருக்கி அக்கரியை தாய்ப்பாலில் கலந்து ஊட்டுவதும் வெளிநாட்டில் இருக்கும் அடுத்த தலைமுறைகள் ஒப்புக்கொள்வதில்லை. வசம்பை கருக்கியதால் அதில் இருக்கும் எசரான் என்ற நச்சுப் பொருள்கள் காணாமல் போகும் என்பதை ஆன்றோர்கள் அறிந்துள்ளார்கள். ஆனால் இன்றைய மருத்துவர்கள் அறியவில்லை. குழந்தைகளின் பல நோய்களுக்கும் வசம்பு ஒரு எலிக்சிர் என்பதும் ஆன்றோர்கள் அறிந்து அதற்கு பெயர் பிள்ளை வளர்ப்பான் என்று வைத்துள்ளார். மாதவிடாய்க்கு உளுத்தங்களி, முட்டுவலிக்கு முடக்கத்தான், வயசு பெண் சோகைக்கு கம்புச்சோறு, வாய்ப்புண்ணுக்கு மணத்தக்காளி கீரையில் சிறுபருப்பு போட்டு கொஞ்சம் தேங்காய் பால் விட்டு திருநெல்வேலி சொதி செஞ்சு கொடுப்பது என்பதும் அரண்டு பரண்ட பட்டியலில் சில இவை. இத்தனை காலம் நம் சான்றோர்கள் காத்து வந்த அறிவியலை இன்றைய நெருக்கடியில் மறக்கலாமா? நாம் இழக்கலாமா? வாட்ஸ்அப்பிலும் முகநூலிலும் பெயரில்லாத பரப்பப்படும் செய்தியாக மட்டும் இல்லாமல் யாரோ நமக்காக நேரம் செலவு செய்து அனுப்பிய சிறந்த பாடங்களை நேயர்கள் அனைவருக்கும் சமர்ப்பிக்கிறேன். வணக்கம். இந்த வலையொலி அனுபவ், தேசிய சமூக பாதுகாப்பு நிறுவனம், சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன் இவர்களின் கூட்டு முயற்சியாக உங்களிடம் கொண்டு வரப்பட்டது. திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் டாக்டர் ஆர் ஸ்ரீதர் மற்றும் ஆலோக் வர்மா அவர்கள். வானொலி ஒருங்கிணைப்பாளர்கள் பூஜா முராடா, கௌசல்யா மற்றும் சாய் சுதா அவர்கள். தயாரிப்பாளர்கள் கோவை வாணி, கோவை கேர் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ். நீங்கள் ஒரு மூத்த குடிமகனாக இருந்து உதவி தேவைப்பட்டால் எங்கள் எல்டர்லைன் ஹெல்ப் லைனை
தொலைபேசி எண் 145667 இல் தொடர்பு கொள்ளவும். காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் உறுதி அளிக்கிறோம். மறுபடியும் கேளுங்கள். தொலைபேசி எண் 145667 காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. That's all for today, folks. Be safe. Fight COVID with 2 vaccinations. Wear a mask when you go out. Keep safe distance. Observe proper hygiene. We must win. We will win. Thank you.